போக வேண்டும் என்று சொல்ல என் அம்மையான பார்வதியானவள் என்னமா சொல்லுகின்றார்? பார்வதி வினேசி கொண்டு வாமான நாடெங்கும் வழியடக்க வேண்டும் என்று சொல்ல என் அம்மையான பார்வதியானவள் எங்கே வருகிறாள் தெரியுமா? நாளை நல்ல அப்படி அடிகள் கொடுக்கும் பொழுது ஆண்டவன் பகவான எப்படி பரியாளர் உலகத்திற்கு வழியிழந்து வருகிறவானே எங்கெல்லாம் வழியிழக்காரே மாயலோகம் இந்திரலோகம் சந்திரலோகம் அதே போல நந்தலோகம் பூலோகம் அனைத்து உயிர்களுக்கும் வழியிழந்து வருகிற பகவானுக்காக பாதாள லோகம் வழியிழந்து வருகின்ற வேளையிலே நாமையான பாரதியானவள் பகவானுக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறார். அப்பா பகவான் காலையில 6 மணிக்கு போனாரு படியலக்க வருவாரு வழி மேல விழிய வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்காரர் வேலைக்கு வெளில போயிட்டா வீட்டம்மா என்ன செய்யணும்? வீட்டுக்காரங்களுக்காண்டி வாசலை எதிர்பார்த்திருக்கணும். அப்படியா? ஆமா. அது அந்த காலமா. இப்ப என்ன தாத்தா மாதிரி தான் வெளியே போனாங்களே. அப்படி சொல்லாதீங்க. இந்த காலத்துல எதிர்பார்த்துட்டு தான் இருக்க வேணும், சம்பளத்தை வாங்கணும்ல. அது இந்த காலம் ரெண்டாவது. அந்த காலத்துல தாத்தா மாதிரி போனோம்னு வைங்களேன், ஆச்சி வடகடிக்கு போனா தாத்தா வடகடிக்கு போனா தாத்தா ஆச்சி காலிட்ட மாட்டா வடகடிக்கு காலிட்ட மாட்டாலோ. அப்ப போற மனுஷனுக்கு காலு நோவுமா, அப்ப கால் நீட்டான். சரி, அந்த பக்கம் காலை கூட நீட்ட மாட்டா. அப்படியா? அந்த காலத்து பாட்டு மாதிரி அப்படி. அந்த காலத்துல பாட்டு என்ன பாட்டிட்ட கேட்டா தெரிஞ்சிருக்கும். மேல அவ்வளவு மதிப்பு மரியாதை இருந்து அது அந்த காலம்னே. ஆமா, அந்த காலத்துல பாத்துன்னு வச்சுக்கே. இந்த காலத்துல அப்படி கிடையாது. என்னங்க போன உடனே வீட்டு அடிச்சு உள்ள படுத்துடுவா. படுத்தா பரவாயில்லையா? மனுஷன் போவாரு எப்படா பெருமாள் எப்படி பள்ளி விட்டு ஒத்த கையை வச்சுட்டு வச்சுட்டு படுத்துட்டாரோ அதே மாதிரி ரிமோட் இந்த கையில இருக்கும். ஆமா, சோபால அப்படியே ஒரு தடவை நினைச்சு படுக்காதான். வீட்டுக்காரி வெளியில போறேன்னு கதை அடைச்சிட்டு படுக்காதான். மரியாதை பார்த்துட்டே இருப்பா. எங்கே முக்கா எப்ப ஆகுது, எத்தனை மணி ஆகுதுன்னு பார்த்துட்டே இருப்பா. மனுஷன் வெளியே போனா போதும், போன மனுஷன் உள்ள வந்தாலும் வந்து போடுவாருன்ட்டு அதனால கதை அடைச்சிட்டு உள்ள படுத்துட்டு அந்த நேரத்துல தொடர்கள் போடுவோம் சன் டிவியில. ஆமா, ஆண்டவன் பகவானுக்காக வழிமேல் விளைவித்து காத்திருக் கொண்டிருக்கிறாள் அம்மையான பார்வதியானவன். வடக்கு கோட்ட வாசலே அம்மையான பார்வதியானவள் பகவானுக்கு காத்திருக்க பகவான் வெளியிலிருந்து வருகிற வேளையிலே பகவானுக்கு
பாத பூஜை செய்கிறாள். ஓ, பாத பூஜை என்னமா? பாத பூஜைனா வீட்டுக்காரி இதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? வீட்டு வாசல்ல ஒரு வாளியில தண்ணி வச்சு ஒரு கப்பு போட்டுருவாங்க. சரி. ஏன் தெரியுமா? வீட்டுக்கு போற மனுஷன் வெளியில அங்கங்க ஒவ்வொரு பக்கமா முடிச்சிருப்பாரு. அப்ப காலையில ஏதாவது கிருமிகள் இருந்தால் வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு நோய் தொற்றாதுன்னு சொல்லி வாசல்ல ஒரு வாளியில தண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப அப்படியா? எங்க வீட்டு வாசல்ல வாடி இருக்கோ இல்லையோ நோக்கான உட்கார்ந்துருக்கோம். நீங்க தப்பா சொல்ல கூடாது. அக்கா வந்து தப்பா சொல்லுதாங்க. ஏன் மாப்பா அப்ப வரவே மாட்டாரு. அதுக்குதான் அவரை பாசப்படி திரும்ப அப்படியே ஒவ்வொரு வீட்லயும் அப்படிதான் நடந்துட்டு 6 மணிக்கு வருவாரோ, நான் கரெக்டா 6 மணிக்கு லோன் தான் வந்துருந்தேன். அப்ப முன்னுக்கு போய் நம்ம விடுறாருல, கண்டிப்பா வாரம் முடிஞ்சிருந்தே கட்டிடணும். சரி அப்படியே குளிருக்கு வந்துருவாப்ல. சரி முன்னாடி ஒரு வாடி தண்ணி தான், இந்த காலத்துல 2 குடம் தண்ணி. யாரு கேட்டவங்க? வெளியே போற மனுஷன் வீட்டுக்கு வரும்போது சும்மா வர மாட்டாரு, கடைக்கு போவாரு. ஒரு பச்சை பாட்டு 2 பாட்டு 1க்கு 2 வாங்குவாரு. பச்சை பாட்டு கடைக்கு போய் ஆமா சம்பளம் கொடுத்துருந்தோம். ஆமா மொத்தம் 500 ரூபாய் சம்பளம் வாங்குவாரு. 500 ரூபாய் மூத்தம்பது அங்க மூத்தம்பது 2 அதை வச்சு அடிச்சுட்டு மனுஷன் கிட்ட வருவாரு. எனக்கு தான் தெரிஞ்ச வாசல பெரிய ஈக்குமாரா போடுறது தெரியுமா? அதான் நான் என்னடா 500 ரூபாய் சம்பளத்தை முழுச கூட கடையில கொடுத்துறா. பால பூஜை பண்ணிருக்காரு பாத்துக்கோ. ஆமா ஏன் அப்படி இல்லைன்னு அந்த காலத்துல அப்படி என் நம்மளான பார்வதியானவள் எப்படி பாத பூஜை செய்கிறான் தெரியுமாண்ணே? நம்ம பால அல்ல கழுவால பகவானுடைய பாதங்களுக்கு 21 மலர்களை கொண்டு பூஜை செய்கிறார். அப்ப 21 மலர்களை போட்டு பூஜை பண்ணுதா? என்ன மலர் தெரியுமாண்ணே? அள்ளி நல்ல மலர் எடுத்து பூஜை செய்கிறார். பூஜை செய்கின்றார். முல்லைப்பூ மலரெடுத்து முக்கண்ணனை பூஜை செய்கிறார். மல்லிகை மலரெடுத்து மன்னவனை பூஜை செய்கிறார். ஈனசங்க மலரெடுத்து நீலகண்டனை பூஜை செய்கிறார். இருவாட்சி மலரெடுத்து ஈஸ்வரனை பூஜை செய்கிறார். செவ்வந்தி மலரெடுத்து சிவனாரை பூஜை செய்கிறார். செம்மங்கை மலரெடுத்து சங்கரனை பூஜை செய்கிறார். 21 மலரெடுத்து அழகாக பகவானுக்கு பாத பூஜை செய்கிறார். ஆமா உண்மைதானே? அகிலமெல்லாம் காத்தையா அதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாரு? ஒன்னா ஒன்னாண்டு உலகம்
ஈஸ்வரனும் நான் தாண்டி மூன்றாண்டு முக்கண்ணனும் நான் தாண்டி நான்காண்டி 4 வேதங்களும் நான் தாண்டி ஐந்தாண்டு ஐம்புலன்களும் நான் தாண்டி ஆறாண்டு 6 ஜாமங்களும் நான் தாண்டி ஏழாண்டு 7 இசைகளும் நான் தாண்டி எட்டாண்டு 8 திசைகளும் நான் தாண்டி 9 9 நவக்கிரகமும் நான் தாண்டி ஆமா 10 பகவானே நான் தாண்டி ஆமா நீங்க 4 வேதம் சொன்னீங்களா அந்த 4 வேதம் என்னென்னலாம் ரிக் எதிர் சாம அதிர்வடம் ரிக் வேதம் யாம வேதம் சாம சாம அதர்வண வேதங்க ஆமா அப்ப 4 வேதங்கள் கண்டிப்பாக அதே தானே 7 ஸ்வரங்கள் சரி கம பதனி சரி கம பதனி ஆமா நீயா 7 ஸ்வரங்கள் சரி கம பதனி சரி தம்பி நீ எனக்கு இங்க புடிச்சு போலான்னு வைக்கியோ 8 திசையில என்னப்பா கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு சரி வடமேற்கு வடகிழக்கு தென்மேற்கு சக்தி இல்லை சிவனிலே சக்தி இல்லை அப்படி இருக்கக்கூடிய விடையில எப்படி அம்மா நீங்க என்ன இந்த சூரியனும் சந்திரனும் யார் சூரியன் சந்திரன் யாருன்னு கேட்கியோ கண்டிப்பாக சூரியனாகப்பட்டவன் என்னோட வலதுகன் சந்திரனாகப்பட்டவன் என்னோட இடதுகன் சந்திரனாகப்பட்ட இடதுகன் நான் யாரு நீ யாரா நான் யாரு நீ யா வீட்டம்மா வீட்டம்மா அவரு 2 கண்ணு 24 வேதமும் உமது சக்தியில் சிவனின் சரிபாதையாக இருக்கின்ற சக்தி ஆமா நான் உனக்கு முக்கியம் இல்ல அவர் 2 கண்களா உங்களுக்கு ஆமா ஏமா சூரியன் காந்தனால இரவு பகலே அறிய முடியும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவன் மகானாய என்ன சொல்கிறார் எம்மா சூரியனும் இல்லை என்றார் அவரும் இல்லை பொருளும் இல்லை சந்திரனும் இல்லை என்றார் இருளும் இல்லை அருளும் இல்லை என்று வந்த வார்த்தை கேட்கும் அம்மை அவை நான் சொல்வார் பார்வதி சூரியன் இல்லை என்றால் பகலும் இல்லை பொருளும் இல்லை அம்மா சந்திரன் இல்லை என்றால் இருளும் இல்லை அருளும் இல்லை காலை மாலை வச்சுக்காங்கன்னு தெரியுமா எதற்காக காலை மாலை எதுக்கு வச்சுக்கா கண்ணை பிடிக்க இருக்கு எனக்கு காலைல 5 மணிக்கு எச்சோம்னா எதுக்கு நான் அதுக்கு எழுப்ப மாட்டேன் நைட் 10 மணிக்கு 4 ரொட்டிகள் போய் 4 சப்பாத்தி வைக்கணும் அப்படியா இப்ப அப்படிலாம் கிடையாது புருஷனுக்கு விளக்கம் சொல்லுவா பாருங்க அதாவது புருஷன் நல்லா யோசிச்சுக்கோங்க புருஷன் அதுக்கான விளக்கு என்னன்னு சொன்னா காலையில 5 மணிக்கு புருஷனானவன் புரு காப்பி போட்டு வந்து புரு காப்பி ஆமா புரு காப்பி போட்டு வந்து ஆமா சூரியன் உதிச்சு வர்றதுக்கு முன்ன எவன் ஒருவன் புரு காப்பி போட்டு வந்து மனைவியை எழுப்புறானோ அவனே புருஷன் அதே போல நோட் இருக்குதுமா உரக்கடையில இருக்கு உரக்கடையில ரிட்டன் உரக்கடையில காபி கேட்டா அந்த ப்ளூ ரிட்டன் தான் கண்டிப்பாக காலை என்பது ஆதவன் உதிக்கும் பொழுது அதாவது பார்க்கடல்ல அவன் கடலை தானே ஆதவன் உதிக்கும் அப்படி ஆதவன் உதிக்கும் பொழுது பகவான் பச்சைமால் பெருமாளின் காலை பார்த்து சூரியன் உதிப்பதால் அதற்கு பேர் காலை மாலை என்றால் என்ன பச்சைமால் பெருமாள் கழுத்தில் கிடக்கும் மாலையை பார்த்து சந்திரன் உதிப்பதால் அதற்கு பேர் மாலை மத்தியானம் இருக்கு அதாவது பெருமாள் பச்சைமால் பெருமாளானவர் பார்த்திருப்பீடா ஒரு கை தலையில இருக்கும் ஒரு கை அப்படியே முட்டை மடக்கி அப்படியே அம்மா ஐயா வந்து வேலை வச்சிருப்பாரு ஐயா வந்து வேலை இருக்கும் பொழுது அம்மாவின் தாமரை மலர்கள் கைக்கும் தலைக்கும் காலுக்கு நடுவுல கை அப்படியே தாமரை மலர்கள் நடு மத்தியில் இருக்கும் இப்ப தெரியுதா 2க்கும் இடையில் மத்தியில் இருப்பதால் தாமரை மலர்கள் மத்தியில் சந்திரிப்பதால் அதற்கு பேர் மதியம்
ஓ அதுல உச்சி வெயில் மண்டை கீறுது பாத்துக்கோங்க. ஆமா அதுக்குதான் சொல்லுவாங்க. அந்த வெயில் இருக்குல்ல, வெயில் இருந்தா தான் அந்த தாமரைப்பழம் வந்து பிரகாசமா அப்படியே விரிஞ்சு இருக்கும். அதுக்குதான் அந்த பகவான் இப்படி கால் வச்சிருக்காருல்ல, அந்த நேரத்துல மதியம் சூரிய ஒளி படும் போது அப்படியே பிரகாசமா விரிஞ்சு போயிருக்கு தாமரை மலர். அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே காலை மாலை என்பது ஆதரவு விழிப்பதற்கும் சந்திரன் மதிப்பதற்கும் தான். அது மட்டுமல்ல காலையில எப்பவுமே என்ன செய்யணும், அதாவது தொழிச்சுட்டு தான் கூட்டணும். ஏன்னா மூதேவி அப்பதான் எது சொல்லிதான் போவோம். ஆமா அதனால தொழிச்சதுக்கு அப்புறம் கூட்டணும். சாயங்காலம் என்ன செய்யணும், தூத்துட்டு தொழிக்கணும். ஏன்னா மூணு லட்சுமி கணேசம் அப்பதான் உள்ள வரும். ஆமா ஏன் வீட்டுக்காரா, அதுக்குதான் நான் நீ மூதேவின்னு சொல்லுவேன்னு சொல்லுதான். நைட்டு 11 மணிக்கு நான் அலாரம் வச்சு எழுப்பிடுவேன். காலையில அலாரம் 8 மணிக்கு எழுப்பிடுவார். ஆமா அப்படி இருக்கக்கூடிய வேளையில அம்மையான பார்வதியானவள் சூரியனும் சந்திரனும் பெரியது என்று சொல்லும் பொழுது